Hi guys, நீங்கள் பார்த்துட்டு TECHASH TAMIL and I make it. ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னதுன்னா இப்போ மொபைல் இருக்குல்ல, ஸோ வந்து இப்போ இருக்கிற மொபைல்னால் ஓகே, பட் கொஞ்சம் பழைய மொபைல்ஸ் யாராவது யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து இப்போ மொபைல் வந்து இந்த மாதிரி மொபைல் இருந்துச்சுன்னா கீழே வந்து ஃபிசிக்கல் பட்டன் தான் இருக்குது. அதாவது ஹோம் பட்டன், ரீசெண்ட் ஆப்ஸ் பட்டன் தான் ஃபிசிக்கல் பட்டன் தான் இருக்குது. ஒருவேளை அந்த பட்டன் வந்து ஒர்க் ஆகலைன்னா நம்ம வந்து எப்படி அடுத்த ஆப் போகிறது, ஹோம் பேஜ் வரதுலாம் தெரியாது நிறைய பேருக்கு. அந்த பட்டன்ஸ் கீழே ஒர்க் ஆகலைன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அது மாதிரி ஒர்க் ஆகாமல் இருக்கிற ஃபோன், கீழே வந்து ஒர்க்கே ஆகலை, டச் பேடு இல்லை கீழே இருக்கிற பட்டன் ஒர்க் ஆகலைன்னா இந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப் யூஸ் பண்ணும்போது வந்து கீழே இருக்கிற பட்டன் வந்து உங்களுக்கு மேலே வந்துடும். அதாவது இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம்ல மாடர்ன் ஃபோன்ஸ், அதில் வந்து ஃபுல் ஸ்க்ரீன்லேயே வருதுல்ல அந்த பட்டன்ஸ்லாம், டச்லேயே வருதுல்ல. ஸோ அது மாதிரி வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ஃபோனில் வந்து கீழே இருக்கிற பட்டனும் ஒர்க் ஆகலை. ஸோ கீழே ஃபிசிக்கல் பட்டன்லாம் அது வந்து ஒர்க் ஆகலை. ஸோ இது மாதிரி நிறைய மொபைலில் இருக்கும். ஸோ அவங்களாம் எப்படி யூஸ் பண்ணுறது தெரியாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஆப்போட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது நம்ம யூஸ் பண்ணுற ஆப்போட லிங்க். ஸோ அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் தான் யூஸ் பண்ணதில்லை, எல்லா ஆப்ஸும் இதே மாதிரி தான் இருக்கும். பட் இது கொஞ்சம் ரேட்டிங்ஸ் அதிகமாக கொஞ்சம் நிறைய பேர் யூஸ் பண்ணுது. ஸோ அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப் உள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் லோட் ஆகும். ஸோ ஆயிடுச்சு. ஸோ டு யூஸ் த பேக் பட்டன் யூ ஷுட் எனேபிள் ஆக்சஸிபிலிட்டி. ஸோ ஃபஸ்ட் நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அதான் போயிட்டோன்னா பேக் பட்டன்ஸ் இருக்குது. ஸோ அதில் போய்ட்டு எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே கொடுத்துட்டேன். ஸோ ஓகே கொடுத்தா நமக்கு இப்படி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த பேக் பட்டன்லாம் ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்ம பேசிக் செட்டிங்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ உள்ளே போய்ட்டோன்னா ஸோ இதான் நம்ம எப்படி வேணுமோ அது மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம், எனக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஓரியன்டேஷன் எப்படி வேணும், அது வந்து நம்ம ஹரிசாண்டல் வச்சுக்கலாம். ஸோ நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து. ஒருவேளை நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு யூஸ் பண்ணுவீங்க, டேப் அது மாதிரி நீங்கள் வச்சு அதில் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து வெர்டிக்கல் வச்சுக்கலாம். ஸோ அது யூஸ் ஆகும். அண்ட் வைப்ரேஷன் எனேபிள் பண்ணிக்கிறேன். அதாவது பேக் பட்டன் போகும்போது வந்து உங்களுக்கு வைப்ரேட் சிம்பிள்லாம் காமிக்கும். ஸோ நெக்ஸ்ட் பேக் பட்டன் வந்து லெஃப்ட். சில பேர் வந்து பேக் பட்டன் வந்து ரைட்டில் வச்சுப்பீங்க, சில டைம் வந்து லெஃப்ட்டில் வச்சுப்பீங்க. ஸோ அது உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி. ஸோ லெஃப்ட்டில் வேணால் நீங்கள் லெஃப்ட்டில் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். அண்ட் இதில் இன்னொரு ஃபீச்சர் என்னென்னா, ஸோ நம்ம நார்மலாக வச்சுக்கும் போது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்குல்ல. ஸோ இது ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ பேக் வந்துட்டேன். ஸோ கீழே இருக்குல்ல பார் வித்து. ஸோ இதுதான் ஒரு செட்டிங். பார் வித் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அவ்வளோ தூரம் வச்சுக்கணும். நீங்கள் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அண்ட் ஹைட்டு இப்போ இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்குது. ஸோ நான் வந்து கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கிறேன், எப்படி யூஸ் ஆகும்னா அது மாதிரி. ஸோ லொக்கேஷன் சென்டராக ரைட்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க, சென்டரே வச்சுக்கோங்க. அண்ட் வெர்டிக்கல் ஆப்ஷன் பாட்டமில் இருக்கட்டும். அண்ட் பேக்ரவுண்ட் டிரான்ஸ்பரன்சி. ஸோ இது வந்து பிளாக் கலரில் இருக்குது, எனக்கு பின்னாடி இருக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து நான் டிரான்ஸ்பரன்சி ஃபுல்லாக இது ஓகே கொடுத்தேன்னா எனக்கு பின்னாடி இருக்கிறதும் தெரியும். ஸோ அதான். அண்ட் இது நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது ரொட்டேட் சிம்பிள் காமிக்கும். நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஸோ அந்த ரொட்டேட் பட்டன் கொடுத்தீங்கன்னா நான் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பட்டன் கலர். ஸோ பட்டன் கலர் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். செட் வச்சுன்னா கலர் வந்து ரெட் கலர் ஆகிடுச்சு. ஸோ பிளாக் வேணுன்னா நீங்கள் பிளாக்கும் வச்சுக்கலாம். ஸோ அது உங்களுக்கு எப்படி இருக்கோ அது மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. நான் வந்து ரெட் கலர் வைக்கிறேன் இப்போது. ஸோ இது வந்து பேக்ரவுண்ட் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அது நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் ஃபேவராக இருக்கோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து ப்ளூ வச்சுருக்கேன், நல்லாயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பேக் பட்டன் ஐகான். ஸோ அந்த ஐகான் வந்து எப்படி இருக்கணும்னு. ஸோ பேக் பட்டனுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது ஐகான் கூட வச்சுக்கலாம். ஸோ பேக் பதிலாக நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐகான் நீங்கள் எது வேணுமே வச்சுக்கோங்க. அண்ட் ஹோம் பட்டனுக்கும் அது மாதிரி நிறையா இருக்கும். ஸோ சில பேர் ஹோம் பட்டன் வேணால் அப்படி வேணாம், ஸோ டிஃப்ரெண்ட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஸோ அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டிஃபால்ட்டாக இருக்கே நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்னா. ஸோ ஹோம் பட்டன் ஐகான். ஸோ ரீசெண்ட் ஆப்ஸ் பார்க்குறது அதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு நார்மல் திங் தான். நிறைய பேருக்கு வந்து அந்த மாதிரி கீஸ் யூஸ் ஆகணும்னா அடுத்த ஆப்லாம் எப்படி போகணுன்னே தெரியாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது மாதிரி இந்த ஆப் வந்து நிறைய ப்ளே ஸ்டோரில் இருக்குது, இதே மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நார்மல் செட்டிங். ஸோ இது ஒன்றும் இல்லை. ஸோ அவ்வளோதான் இது. ஸோ இதை டிசேபிள் பண்ணோன்னா மேலே இருக்கிற ஐக்கான் வச்சு நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம், எனேபிளும் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற ஆப்லலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். வாட்ஸ்அப் போகிறேன். ஸோ கீழே ஒர்க் ஆகுது. ஸோ கேமராலே கீழே ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் எந்த ஆப் யூஸ் பண்ணாலும் அது கீழே வந்து இது ஒர்க் ஆகும். ஸோ ப்ராப்ளம் வேணாம். ஸோ எல்லாத்துலேயும் ஒர்க் ஆகுது. ஸோ எல்லாத்துலேயும் பார்க்கலாம் நம்ம. ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோர் எது வேணாலும் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ரீசெண்ட் ஆப்ஸ் வருது, ஹோம் பேஜ் வருது. ஓகே. ஸோ மெசேஜஸ் பார்க்கலாம், மெசேஜஸ் போதான்னு.
நான் வந்து எதுவுமே லாகின் பண்ணல, ஸோ அதனால் அப்படி வருது. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இதை வச்சு நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து லைட்டாக ஹேங் ஆகுது, ஸோ அதனால் அப்படி இருக்குது. உங்கள் ஃபோன் நார்மலாக இருந்துச்சுன்னா கரெக்டாக வரும். ஸோ அது ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு சொல்லுங்கள். சில பேர் நிறைய இது மாதிரி குழப்பத்தில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். எனக்கு என்னோடய ஃபோன்லேயே வந்து இந்த ஆப் யூஸ் பண்ண தெரியாமல் ரொம்ப நாளாக கானில் இருந்தேன். ஸோ கெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணால் வந்து யூஸ் பண்ணுவேன், கேமரானா சி. ஸோ அது மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஆப் தெரிஞ்சோன்னா வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் கரெக்டாக. ஸோ அதே மாதிரி தெரியாதவங்கன்னு சொல்லுங்கள். அது மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போல ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்யூ.